புது வருஷம் பிறந்திருக்கு. நம்ம ராசி பலன்ல என்ன போட்டுக்கிட்டு பாப்போம். இனிமேட்டாச்சு நம்ம வண்டி வாகனம் வீடு தொழில்னு நல்லபடியா முன்னேற முடியுதானே பாப்போம். கன்னி ராசிக்கு என்ன போட்டுக்கிட்டு பாப்போம். அடடா அடடா, அப்படியா? பண வரவு பந்தல் போடும், காசு பணம் கையில கலக்காட்டான்னு வாடுமா. ஆடேங்க அப்பா, தொட்ட காரியம் தொடங்கும், தொடாத காரியம் விலகுமா. ஆஹா, வீட்டுல அமைதி நிலவும். ஆடடா, அற்புதம் அற்புதம். இதுக்கு மேல என்ன வேணும்? சோறு கணையாட சொர்க்கம், தின்ன கணையாட தூக்கம். அந்த மாதிரி வீட்டுன்னா நல்ல அமைதியா இருக்கணும். எல்லா வீட்டு சனங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். பணம் வரைக்கும் பஞ்சமே இருக்கக்கூடாது. இதுதானே ஒரு மனுஷனுக்கு முக்கியம். பரவாயில்ல, நம்ம ராசிக்கு நல்லதையும் போட்டிருக்காவோ. அப்ப இந்த வருஷம் நல்லதே அமையும் போல இருக்கு. ராசி பலன் படிக்கிறதோட சரி, இதுல இருக்கிறதெல்லாம் நடக்குதோ இல்லையோ, ஆனா மனசுக்கு படிக்கும்போது ஒரு நிம்மதி கிடைக்குது. அப்பனா கண்டிப்பா நடக்கும் நடக்கும் நடக்கும். ஆமா மறிக்குழந்தை, மங்களகரமா மகாலட்சுமி மாதிரி கண்ணு முன்னாடி வந்து நிக்கிய. சொல்லுமா என்ன? புது வருஷம் பிறந்தப்ப கோயிலுக்கு போய் நினைச்சு ஆனா போக முடியல பாத்துக்கீங்க. ராத்திரி நேரத்துல நீங்களும் போக கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? அதனால இன்னைக்கு நான் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்துட்டுமா. கோயிலுக்கா? சரி சரி, நானும் வீட்டுல சும்மா தான் கிடக்கு, நானும் கூட வரவா? ஐயோ, காரியமே கட்டுருமே. என்ன காரியமா? அது 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 வேணும் இல்லட்ட. வயசான காலத்துல நீங்க எதுக்கு கூட அம்பட்டு தூரம் வந்துகிட்டே? நான் ஒரு 5-10 நிமிஷம் ஆகுமா, நானே நடந்து போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். நான் போனோன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு 1008 மந்திரத்தை படிச்சுக்கிட்டு அப்படியே மனசார வேண்டிக்கிட்டு வருவேன். பொறுமையா ஆகும், ஒரு 3 மணி நேரம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும்லத்த. உங்களுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்செல்லாம் இறைக்குதுல, மயக்கமெல்லாம் வருதுல. அதுக்காக தான் சொன்னேன், நீங்க வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு சேர்த்து நானே சாமி கிட்ட வேண்டிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு சாமி கிட்ட என்னென்ன கேட்கணுமோ சொல்லணுமா அது ஏன்ட்ட சொல்லுவா. நான் சாமி கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா கண்டிஷன் போட்டு சொல்லிட்டேன். எங்க அத்தை கேட்டதெல்லாம் கண்டிப்பா நடக்கணும்னே. சரி தேமா, சாமிக்கு கண்டிஷன் போடுவியா? சரிதான் சரிதான். சரி, நீ பாத்து பத்திரம் போயிட்டு போ. சரி கட்டே. காலகாலத்துல இவளுக்கு ஒரு கல்யாண காட்சி ஒரு நல்லது நடக்கணும் பார்த்தா எதுவும் நடக்க மாட்டேங்குதே. நாமளும் எல்லாம் வரணும் பார்த்துட்டு நடக்கும். ஒன்னும் செட்டான படம் இல்ல. எப்ப கருப்பசாமி ஒரு நல்ல வரனா இவளுக்கு காமிப்பா. எப்ப பார்த்தாலும் கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு போறா. ஆனா போகும்போதும் சரி வரும்போதும் சரி எதையும் கொண்டு போறதில்ல, கொண்டு வரதும் இல்ல. கோயிலுக்கு போய் என்ன பொங்கலை வாங்கி தின்னுட்டு வரா? சுண்டலு பொங்கல் புளியதெல்லாம் வாங்கி தின்ன போறாளா இந்த பொண்ணு? இல்ல வேற ஏதாச்சும் பண்ண போறாளான்னு தெரியலையே. அவங்க அப்பா வந்து கூப்பிட்டப்ப வர மாட்டேன்னு சொல்லிவிட்டாலே. எவ்வளவு திமிரு இருக்கு இவளுக்கு. எனக்கு நம்ம சந்தேகமா கிடக்கு. இவன் நடந்துக்கிற விதமே சரியில்லை. இவ பின்னாடி நடந்து போய் தான் நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும். இவன் உண்மையில கோயிலுக்கு தான் போறாளா இல்ல வேற எங்கேயாச்சும் போறாளான்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிடறேன். கையும் களமா பிடிச்சிடறேன். பச்சிகளே, ஆத்தே ஏப்பமா வந்தா? பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கா. ஆதி மறி குழந்தை கோயிலுக்கு போறேன்னு சொல்லிச்சல, மறுநிமிஷமே நான் வந்துட்டே. அப்படியே நான் அதை கவனிக்கல போல. சரியா ஏத்த வயசு பொண்ணு கோவிலுக்கு ஒண்டியா அனுப்புறீல, கூட யாராச்சும் கொஞ்சம் துணைக்கு அனுப்பிச்சுடலாம்ல. எப்ப பார்த்தாலும் அவ மட்டும் தனியா போறாளே. என்னமா பண்றது? நானே எத்தனையோ முறை சொல்லிட்டு தனியா போவாதே, கூட நானும் வரனே. ஆனா அவ கேட்க மாதிரி தெரியலையா. சாமி கிட்ட உட்காந்துக்கிட்டு வேண்டுறாளா. நம்ம போனோம்னா அவ வேண்டுதல் சரியா வேண்டிக்க முடியாதுன்னு நினைக்கா போல. அவளுக்கு தொந்தரவா இருக்கா என்னமோ. சரி, அதனால நிம்மதியா இருக்கட்டுமே நானும் விட்டுவிட்டேன். அவளும் சாமி கிட்ட போய் சாப்பிடாம கொள்ளாம விரதம் இருந்து வேண்டிக்கிட்டு தான் கிடக்கா. ஆனா அந்த சாமியா ஒரு கருணையை காட்ட மாட்டேங்குது. அவளுக்கு ஏதோ ஒரு கல்யாண காட்சி நடந்தா நல்லா இருக்குன்னு பாக்குறேன். ஆனா என்ன பண்றது, நடக்கிற மாதிரியே தெரியலையே. எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லிதான் வச்சிருக்கேன், ஏதாச்சும் வரந்தா சொல்லுங்கன்னு பாப்போம் வருதானே. சரிகத்தே, நம்ம பழைய விட்டு போய் பார்த்தே 2 நாள் மேல ஆகி போச்சு பாத்தீங்க. அதனால அவர்கிட்ட போய் பார்த்துட்டு அப்படியே வாசல் எல்லாம் கூட்டி பெருக்கி மொழி விட்டு விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு வரேன். அப்படியே நானும் சும்மா தான் இருக்கேன், நானும் வருவேன். ஐயோ ஒண்ணு வேண்டாத்தே, வேலை ஒன்றும் பெருசா இல்ல. போய் விளக்கு தானே ஏற்றிட்டு வர போறேன். நான் போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துருவாத்தே. சரி, அப்ப பாத்து போ. தங்கமான மருமவ அந்த ஆண்டவே எனக்கு தந்திருக்கான். எவ்வளவு அழகா பேசிட்டு போறாப்பா. அடக்க ஒடுக்கமான பொண்ணுக்கியா. நாம கூட ஆரம்பத்துல அடங்கா பிரியாதின்னு நினைச்சுட்டேன். ஆனா நல்ல அடக்க ஒடுக்கமான பிள்ளையா தான் கிடைக்கு. நம்ம மேல அக்கறையா பாசமா இருக்கிற பிள்ளையா தான் கிடைக்கு. இந்த வீட்டுக்கு ஏத்த மருமவதியா. இவ அவ இல்ல. ஆமா, அந்த பொம்பளையே. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து வா பணமே வாங்கலன்னு சொல்லி மாத்தி பேசின அந்த மானகிட்ட பொம்பளை தானே இது. சும்மா வரக்கூடாது. ஏன் அப்படி பேசணும் போய் கேப்போம். அக்கா அக்கா உங்களுக்கு ஒரு நிமிஷம். ஐயோ இவளா? இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? நைஸா உள்ள போய்டுவோம். அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னமா? என்ன வீடியோல இருந்து சண்டை போடலாம் வந்திருக்கியா? நான் வரேன். நான் சண்டையும் போட வரல, உங்க தலையில கொண்டையும் போட வரல. நான் ஒரு வேலையா இந்த வழியா போயிட்டு இருந்தேன். உங்களை பார்த்த உடனே சரி உங்ககிட்ட பேசலாம்னே வந்தேன். பேச போறியா? இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு எனக்கு என்ன உறவு ஒட்டு உறவு சொல்லு பாப்பா. ஒண்ணும் கிடையாது, பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. கிளம்பு கிளம்பு. இப்படி சொன்னா நான் உடனே போயிடுவேன்னா என்ன? பேசுறதுக்கு ஒண்ணும் இருக்கா இல்லையானே உங்களுக்கு தான் தெரியும். தவறுங்க என் வீட்டுக்காரோட அக்கா கிட்ட நீங்க வட்டிக்கு பணம் வாங்கினீங்களா? அது எனக்கு நல்லா தெரியும். உங்க மாவகிட்ட வட்டிக்கு பணத்தையும் கொடுத்து விட்டுருக்கீங்க, அதை நான் தான் வாங்கி வச்சிருந்தேன். ஆனா அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து பணமே வாங்கலன்னு சொல்லி மாத்தி பேசுறீங்களே, எதுக்காக? ஏன் சொல்லுங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு போய் சொல்ல தெரியாதான். உங்க மாவளை கூப்பிடுங்க, நான் உண்மையை கேட்குறேன். அவ உண்மையை கண்டிப்பா சொல்லுவாள. அப்ப என்ன வச்சுக்கிட்டீங்க உங்க
அதனால எனக்கு என் புருஷனுக்கும் வாக்குவாதம் வாய் சண்டை தெரியுமா? அது சரி, நீ வாழாம போனா அதுக்கும் காரணம் நான் தானே சொல்லுவ போல இருக்கே. கண்டிப்பா சொல்லுவேன், நீங்க வந்து உண்மையை சொல்ற வரைக்கும். இந்தமா அப்படி இல்ல பேசுற வேலை வச்சுக்காதே. நானும் ஒரு பொண்ணுங்க இந்த மாதிரிலாம் பேசாத சொல்லிவிட்டேன் பாத்துக்கியா. இந்த மாதிரி நான் உன்ன மாத்தி பேசணும்னு ஒன்னும் நினைக்கல. இந்த உன் அண்ணி கறி இருக்காளா அந்த ராதிகா, அவதே வந்து இந்த மாதிரி மாத்தி பேச சொல்லி சொன்னா பாத்துக்க. அப்படி சொன்னோம்னா ஒரு மாசம் வட்டி காசை வந்து நான் வாங்காம விட்டுதே அப்படின்னு சொன்னா. ஒருவேளை நான் வாய் தவறி உண்மையா சொல்லிவிட்டேன்னா நான் வாங்கின பணத்தோட 5 மடங்கு வட்டியை சேர்த்து அடுத்த நிமிஷமே எடுத்து வைக்கணும்னு சொன்னா. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் சொல்லி பாப்போம். பணத்துக்கு வழி இல்லாமத்தியா போனா போது வட்டி அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த ராதிகா கிட்ட கடன் வாங்கினேன். லாபமா நஷ்டமான பார்த்தா லாபம் தானே முக்கியம். அதனாலதான் வேற வழியே இல்லாம அப்படி ஒரு பொய்யை சொல்லிவிட்டேன். இந்த மாதிரி அதுக்கு நீங்க குழந்தை மேல சத்தி கேட்காது சொல்லிவிட்டேன். அவங்க எவ்வளவு பெரிய மோசமான ஆளுக்குன்னு அவங்கள பத்தி விசாரிக்கும் போதுதான் இன்னும் வெளியே வருது. இந்த பாருங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. இப்ப நீங்க சொன்னீங்களா அந்த உண்மையா அத்தனையும் அப்படியே வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு முறை சொல்றீங்களா? சரித்தியா போ அத்தா போ, ஏதோ போனா போதுன்னு உண்மையா சொன்னா ரொம்ப ஓரங்க பேசிட்டு இருக்கா. உன் வீட்டுல இருந்து சொல்லணுமா? வேற வேலையில பாரு. உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அந்த ஆளு போய் அவன் அக்கா காட்டி கேட்டு சண்டை பிடிச்சா வச்சுக்க. அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் வை பணத்தை வை வட்டியை எடுத்து வைன்னு சொன்னா நான் எங்க போய் கடனை வாங்குவேன்? வேணாமா தாயே, நீ கிளம்பு. இந்த வம்பே வேணா, நீ கிளம்பு தாயே கிளம்பு. அப்படி இப்படின்னு புலம்பி என் வாயிலிருந்து உண்மையை வர வச்சுட்டேன். நடந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சுல, அதோட போவியா? அதை விட்டு உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுன்ற. போ போ கிளம்பிங்கிறது முதல்ல. சரி சரி, நீங்க வீட்டுக்குலாம் வர வேண்டாம். இப்ப சொன்னீங்கல்ல அது அத்தனையா மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க, நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அது சரி, இப்படி ஒரு காரியத்தை வர பண்ணீங்களோ? எம்மாடி தாயில உங்ககிட்ட பேசுறதுக்கே பயமா கிடக்கு. டச் போன வச்சிருக்கவங்க கிட்ட எல்லாம் டச்சா வச்சிருக்க கூடாது போல இருக்கு. ஆஹா, எனக்கு தெரியாம ரெக்கார்ட் வேற பண்ணிருப்ப போல இருக்கே. தயவு செஞ்சு இங்க போயிடுமா, போயிடு. என்ன இந்த பொம்பளை இப்படி பேசிட்டு போறா? சீ, ஏமலதான் தப்பு இருக்கு. முதல்லயே போனை வந்து ஆன் பண்ணி வச்சிருந்தோம்னா இவ பேசுறதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்த பொம்பளை உண்மையை சொல்ல மாட்டான்னு நினைச்சு நானும் அமைதி விட்டுட்டேன். கடைசியில பார்த்து இப்படி ஆகி போச்சு. இப்ப என்ன பண்றது? ஆனா ஒண்ணு, இந்த ராதிகா ரொம்ப மோசமானதான் கிடப்பா போல இருக்கிய. எப்படி எல்லாம் பேசி எத்தனை பேரெல்லாம் மைக் வச்சிருக்கா. எப்ப பார்த்தாலும் வீட்டுல பழைய கஞ்சி தவிர வேற ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது இந்த பாத்திரத்துல. இதுக்கு முன்னாடி நான் எப்படி கடந்துவேன்? 6 வேளை வெறி 3 வேளை கறின்னு மூக்க பிடிக்க தின்னுக்கிட்டு நல்ல ஜாலியா கடந்துவேன். ஆனா இப்போ இந்த வீட்டுல பழைய சோறத்துக்கு விட வேற எதுவும் மிஞ்சிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் பழைய கஞ்சியே குடிச்சு குடிச்சு வயிறு வேற காஞ்சி போய் கிடக்கு. இந்த கஞ்சி மாதிரி தான் என் வயிறு காஞ்சி போய் கிடக்கு. பழைய கஞ்சி பார்த்தாலே சைன்னு சொல்ற மாதிரி மூஞ்சி சுடிச்சிட்டு போற அளவுக்கு ஆகி போச்சு. ஏதாவது வாய்க்கு ருச்சியா சாப்பிடும் போல கிடக்கு. வவுறு வேற கியமையான்னு சத்தப்படுது. ஆனா என்னத்தை வாங்குறது தெரியலையே. காய்ச்சி வேற நம்ம கிட்ட இல்ல போல இருக்கே. ஏதாச்சும் ஒரு கறி மீனை வாங்கி போட்டு தின்னா தானே நம்ம மனுஷன் உடம்புல உசுறு வாழ முடியும். இப்படி பழைய கஞ்சியே குடிச்சிட்டு கிடந்தியா அப்புறமாட்டிக்கு என் நிலவு என்ன அவளுக்கு தெரியலையே. அம்மா பாத்துல கொஞ்சம் உட்காரு. இந்த பக்கமா போனே அதை நீ என்ன பண்றன்னு ஒரு பாக்கலாம். நந்தி என்ன பண்ணிட்டு கிடந்தவா? நான் என்னத்த பண்ணேன்? வேலையா வெட்டியா சும்மா தான் உட்காந்து கிடந்தேன். வெறுப்பா கிடக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் சும்மா உட்காந்துருக்கேன். கையில கூட சுத்தமா காசு இல்ல. ஏதாவது கறி மீன் எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தாலும் அதுக்கும் வழி இல்லை. பழைய கஞ்சி குடிச்சுட்டு வானத்தை பூமியை பார்த்து புலம்பி கிடைக்கேன். என் பையன் நினைச்சு வண்டிட்டு கிடைக்கும். வேற என்ன பண்றது? இதை விட்டா எனக்கு வேற என்ன வேலை கிடைக்க? நீயே சொல்லு சின்ன குழந்தை. வயசான காலத்துல வாயை கட்ட முடியுமா? வாய்க்கு ருச்சியா ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தாலும் கையில காய்ச்சில பாத்தீங்க. பூரா காய்ச்சி இந்த வீட்டு மேலேயே போட்டுவிட்டேன். வீட்டு செலவுக்கே போச்சு. மிச்சம் இருந்தது இம்பிட்டால ஏதோ வாங்கி சாப்பிட ஆக்கி கிடந்தது. ஆக்கி போக்கி சாப்பிட்டு கிடந்தேன். இப்போ அதுக்கும் ஒரு வழி இல்லாம போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. என் புருஷனையும் இறந்துவிட்டு புள்ளையும் பிரிஞ்சு இருந்துட்டு எனக்கு யாரு இருக்க சொல்லி பாப்போம். 5 10 கொடுக்கறது கூட ஒரு ஆள் இல்ல. யாரும் இல்லாத இப்படி அனாதே நாடு இல்லாம கிடக்கு. நாலு பண்ணி எனக்கே ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சா கூட யாரும் வந்து நல்லபடியா எடுத்து கூட பாட மாட்டாவ போல இருக்கு. அந்த மாதிரி நிலைமையில கிடைக்கு. நீ சொல்றது நேசத்தாட்டி அப்பா. வயசான காலத்துல பிள்ளைகளோட இல்லைன்னு வச்சுக்க ரொம்ப நிறைய வேதனை அனுபவிக்க வேண்டியதா. நிம்மதியா சோறு தூங்க முடியாது. அந்த சாவு நமக்கு எப்போ வரும்னு தெரியாது. எல்லாம் நம்ம பார்த்து இருந்தாலும் எம்ம வந்து எப்ப நம்மள தூக்கிட்டு போவான்னு தெரியாது. எல்லாம் நீ சொல்றது வாஸ்தவம். என் வேதனை உனக்கு புரியுது, ஆனா மத்தவனுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? எல்லாம் என் நேரம். வயசான காலத்துல என் வாழ்க்கை இப்படி நிறைய வேதனையில கிடக்கு. பிள்ளையும் புருஷனோ எதிர்க்க இருந்தே பக்கத்துல இருந்தோ என்னை யாரும் பாத்துக்க மாட்டேங்கிறாவோ. அந்த அளவுக்கு நான் என்னத்தை பாவப்பாடுன்னு தெரியல. பழைய கஞ்சியை குடிச்சு பசிய போக்கிக்கலாம். ஆனா எம்பிட்டு நாளைக்கு அதையே குடிச்சிட்டு கிடக்க முடியும் சொல்லு பாப்பா. சரி அழுவாதன. பாக்குறதுக்கே பாவம் போல கிடைக்க. நீ அழுவது பார்த்த எனக்கே மனசு சங்கடமா கிடக்கு பாத்துக்க. அழுவாத எல்லாம் சரியா போயிடும். எங்கது சரியா போறது? என் மவனே அம்மா வேணும்னு என்னை தேடி வந்தாலும் நாடி வந்தாலும் என் வீட்டுக்கு மருமவள வந்திருக்காளா? அவ விட மாட்டா பாத்துக்க. வார்த்தை காரிக்கிட்ட எதுக்கு பேசுதே? அவளுக்கு எதுக்கு காய்ச்சி செலவுக்கு கொடுக்குதானே சொல்லியே என் மவனை என்கிட்ட பிரிச்சு விட்டா. இப்போ இருக்க என்னால கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறா. என் வந்து கூட எட்டி பார்க்க மாட்டேங்கிறா. என் மவன் எப்படி பெரிய கல்லஞ்சு காரணம் மாத்தி வச்சிருக்க பத்தியா என் மருமவ. ஆனா இந்த ஊர் வளர்த்து இருக்கீங்களா? நான் தான் மோசமான மாமியாருன்னு மத்தியில பேசிட்டு கிடக்கா பத்திக்க. யாரு என்ன பேசினாலும் எனக்கு எதுவும் கவலை கிடையாது. என் மவன் மறுபடியும் என் கூட வரணும். அதுதான் எனக்கு ஒரே கவலை பத்திக்க.
சரி சரி அழுவாது என்ன. இந்த மாதிரி ஏன் மருமவ களியும் கருவாட்டு குழம்பு தான் ஆக்கி வச்சிருக்கா. நான் போய் ஒரு கிணத்துல களியும் கருவாட்டு குழம்பு போட்டு கொண்டாடுறேன், சாப்பிடு சரியா. பழைய கஞ்சியே சாப்பிட்டு கிடக்குனே எதுக்கு இப்படி புலம்பி கிடக்குவா. நான் போய் களியும் கருவாட்டு குழம்பு கொண்டாடுறேன் சரியா. அம்மா என்னால உனக்கு எதுக்கு சிரமம், பரவாயில்ல விடு. இந்த வீட்டுல இருக்கிறதா ஏதாவது சாப்பிட்டுக்கிறீ. அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல பாத்துக்க. நான் எடுத்துட்டு வரேன், நீ ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. முதல்ல எப்படி அழுக்க நிப்பாட்டு சரியா. இங்க பாட்டி அண்ணா, நீ உனக்கு கவலைப்படாதே. இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவரி என் அவனுக்கு நல்ல பழக்கம் வளர்க்கண்டியா. ஒன்ன விட்டு வாரோ இந்த ஊர் பொம்பளைங்களா ஏறு வேலைக்கு போறாவோ. எவ்வளவு என் மருமக கூட போறா பாத்திக்க. அவகிட்ட சொல்லி உனக்கு ஒரு அட்டையை போட சொல்லுது. நீயே ஒன்ன விட்டு ஒரு வாரம் ஏறி வெளியே போனேன்னு வச்சுக்க, வர காசுல உனக்கு கொஞ்சம் ஒத்தாசியா இருக்கும்ல. ரொம்ப நன்றி சின்ன குழந்தை. நீ பியார் தான் சின்ன குழந்தை பாத்துக்க. ஆனா உன் மனசு பெரிய குழந்தை, பெரிய குழந்தை. இந்த உதவி வேணா காலத்துக்கு மறக்க மாட்டேன். நன்றி நன்றி. அதெல்லாம் ஒண்ணு வேணா. சரி இரு, நான் வீட்டுக்கு போய் குழந்தை எடுத்துட்டு வரேன் சரியா. திணியில படுத்துட்டு கிடந்தவனுக்கு திடீர்னு கல்யாணம் நடந்த மாதிரி பழைய சோறு கொடுத்துருந்து எனக்கு இப்ப கைய கருவாட்டு குழம்பு கிடைக்க போகுது. பரவாயில்ல, இந்த ஊர்ல நமக்கு உதவி பண்றதுக்கு ஒரு ஆளு சிக்கிருச்சுப்பா. ஏரி வேலைக்கு போய் நம்ம எப்படியாவது கொஞ்சம் காசு சேர்த்து நம்ம செலவு பார்த்துக்க வேண்டியதா. எப்படியோ இந்த பொம்பளையும் நமக்கு கொஞ்சம் உதவி பண்ணுதாப்பா. பரவாயில்ல, அப்ப இந்த ஊர்ல பர்மனண்டா இருந்துட வேண்டியதா. நீ எப்படி வைக்க? எப்பா நான் வரணும் பின்ன வேற யாரும் வருவாங்க. என்ன பயந்துட்டீங்களா? அது இல்லம்மா, இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன நினைப்பாவோ, பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. ஆமா, நீங்க வந்த விஷயம் யாருக்கு எது தெரியாதுப்பா, டென்ஷன் ஆகாதீங்க. நான் வழக்கம் போல கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டே வந்திருக்கேன். இந்த வாருங்க, நீங்க விடுதலை வரணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட எவ்வளவு நாள் வேறிட்டு கிடக்கும் தெரியுமா. இப்ப நீங்க விடுதலை வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை பார்க்க வராம இருக்க முடியும் சொல்லுங்க. அதனாலக்கே உடனே பார்க்க வந்துட்டேன். கோயிலுக்கு போறதா போய் சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டேன் பாத்தீங்க. ஏமா மாதிரி குழந்தை அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியாட்டி எல்லாம் வேலை செஞ்சுட்டு கிடைக்கமா, இப்படி துரும்பா இழைச்சு போய் கிடைக்கமா. எப்பா அழுவாதீங்கப்பா. நீங்க அழுவுறத பார்த்து எனக்கு அழுகு வருது பாத்தீங்க. என்ன பண்றது, எல்லாம் நம்ம நேரம் பாத்தீங்க. நம்ம வீட்டுல தான் மகாராணியாட்டு கிடந்தேன். காலையில எந்திரிச்சு காப்பி குடிச்சினா கூட அந்த டம்ளர் கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். அப்படி நீங்க என்னைய வளர்த்தீங்க. ஆனா இங்க மாடு மாதிரி உழைச்சிட்டு கிடக்கேன். என்ன பண்றது, எல்லாம் நம்ம நேரம். உங்களை ஜாமீனை வெளியே எடுக்க சொல்லி சொன்னதுக்கு மாமக்காரே எடுக்க மாட்டேன் எவ்வளவு வீராப்பா சொன்னாரு தெரியுமா. நல்ல வேலை நீங்களே விடுதலை வந்துட்டீங்க. ஆமா எப்படி பாத்தீங்க. நான் என்ன கொலையா பண்ணேன் ஆயுஷ் கால இருக்கிறதுக்கு அடுத்து இல்லைம்மா. அதனாலதான் உள்ள கொஞ்ச நாள் வச்சிருந்தாவோ, நான் எந்த தப்பும் பண்ணாம நல்லபடியா நடந்துக்கிறதுனால அவங்களே விடுதலை அனுப்பிச்சு விட்டாவோ. அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது நீ எப்படி கஷ்டப்பட்டு கிடக்குது. உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பி ஆயுசுக்கு நம்ம ரெண்டு பேரும் தலைகுனிய வச்சு அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாதுப்பா. அதுக்காகவே இம்பிட்டு நல்லா பல்ல கடிச்சுக்கிட்டு கிடந்தேன். அதனாலதான் நீங்க என்னைய பார்க்க வந்ததுக்கு அப்புறம் கூட நான் யாரும் தெரியாத மாதிரி உங்க கூட பேச மாட்டேன், பழக மாட்டேன், உங்க முஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லி உங்களை அந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சு விட்டேன். நானும் உங்களோட வந்திருந்தேன்னா அடுத்த நிமிஷம் அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாம போயிருந்துக்கும்ல. இனிமேட்டு அப்படி நடக்க கூடாதுன்னு இருக்காண்டியா உங்களை மட்டும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு நான் அந்த வீட்டுல கிடக்கேன். அப்பதானே எதிரிங்க என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்கன்னு நாமளும் எதிர்க்க நின்று தெரிஞ்சுக்க முடியும். சரியா சொன்னமா, இம்பிட்டு நல்லா சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்துட்டாவளா. இனிமேட்டு அவங்க சந்தோஷமா இருக்கவே கூடாது. சரி சரிம்மா, வந்தது வாசல் நின்று பேசிட்டு இருக்கோம், யாராச்சும் பார்க்க போறாங்க, வா உள்ள போவோம். கடவுளே, இந்த மாதிரி குழந்தை தினமும் கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் பார்க்க வராளோ. அவங்க அப்பா கூட பேச மாட்டேன், மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லி அங்க அவ்வளவு பெரிய கலவரத்தை உண்டாக்கி நாடகம் போட்டுவிட்டு இங்க வந்து கொஞ்சம் கொலாவிட்டு கிடக்கா. நான் நினைச்சது அப்ப சரியாதான் போச்சு. இவன் ஏதோ ஒரு தந்திரத்தோடத்தே நம்ம வீட்டுள்ள நுழைஞ்சு கிடக்கா போல. நம்ம குடும்பத்தை பிரிக்க முடியலையா, அப்ப நம்ம அவனை பிளான போட்டு இவ்வளவு நாளா எல்லாம் கரைச்சு பண்ணிட்டு கிடக்கா போல இருக்கே. இன்னைக்கு கையும் கடவை மாட்டினாவோ. உள்ள போய் கதை அடிச்சுட்டாவளே, என்ன பேசுறாங்களோ தெரியலையே. என்ன பண்றது, இன்னைக்கு நம்ம இவ்வளவு ஃபாலோ பண்ணி வந்ததுனால உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சோம். இல்லாட்டி நாமளும் அந்த வீட்டுல இருக்கவங்க மாதிரி ஒண்ணும் தெரியாத உம்முன்னு கிடக்க வேண்டியதா. இனிமேட்டு இந்த மாதிரி குழந்தைகிட்ட உசாரத்தே இருக்கணும். முதல்ல இதை நம்ம மாமா கிட்ட போய் சொல்லுவோம்.